அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உபரி பணியாளர்கள் ஏற்பட்ட பொழுது சுமார் 500 கோடி ரூபாய் சொத்துக்கள் அரசாங்கத்திற்கு கிடைக்கின்றது என்பதற்காக அங்கு இருந்த 1500 உபரி பணியாளர்கள் அரசு துறையில் இருக்கின்ற காலி பணியிடங்களில் பணியமர்த்தம் செய்யப்பட்டு அங்கு அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்பட்டு வருவதை போல ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி தருகின்ற டாஸ்மாக் பணியாளர்களையும் அந்த வகையில் அரசு துறையில் இருக்கின்ற காலி பணியிடங்களில் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று 22 ஆண்டுகளாக கேட்டு வருகின்றோம். ஆனால் இதுவரையும் எந்த விதமான பதிலும் இல்லை. அரசு துறையில் இருக்கின்ற ஓட்டுநர், பதிவரை எழுத்தர், அலுவலக உதவியாளர் போன்ற பணியிடங்களுக்கு பணியிட மாற்றம் செய்கின்ற அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அங்கும் தொகுப்பூதியமே வழங்கப்படும் என்பதால் எந்த டாஸ்மாக் பணியாளரும் அந்த பணியில் சேருவதற்கு ஆர்வம் காட்டவில்லை. காலமுறை ஊதியம் வழங்கக்கூடிய அரசாணையாக திருத்தம் செய்து வெளியிடப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் ஏராளமான விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருக்கிறது. அது இன்று வரை என்ன ஆயிற்று என்றே தெரியவில்லை.